Hi students, problem number 13. A parallel plate capacitor stores a charge Q at a voltage V. Suppose the area of the parallel plate capacitor and the distance between the plates are each doubled. Then what is the quantity that will change? Four options are given. இப்போ first pictureல வந்து ஒரு parallel plate capacitor வரைஞ்சிருக்கோம்ப்பா. So in this let us take A is the area of each plate. A is the area of each plate. அதே மாதிரி Dங்கிறது என்ன? Distance of separation between the two plates. இந்த ரெண்டு பிளேட்டை நம்ம பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளவு? V. V is the applied voltage. அப்ப some quantity of charge will be stored. அது Q அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் படத்துல உள்ள கெபாசிட்டர்ல Qங்கிறது quantity of charge stored in the plates of the capacitor. V is the applied voltage. ஓகேவா? அப்ப C equal to Q by V. ரெண்டாவது இது ஒரு ஏர் கெபாசிட்டராக இருந்தால் அதோட கெபாசிட்டன்ஸ் நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கிறோம். எப்சிலான் நாட் இன்டு ஏரியா A divided by distance D. எப்சிலான் நாட் A by D. இது என்ன? Capacitance of a parallel plate air capacitor. ஓகேவா? இப்போ பாசிட்டிவ் பிளேட்ல இருந்து நெகட்டிவ் பிளேட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள நடுவுல between the plates of the capacitor ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் Eங்கிறது என்ன? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல இருந்து V is equal to E into D. அப்ப ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம இங்க எழுதி இருக்கிறோம். ஒன்னு கெபாசிட்டன்ஸ் ஆஃப் த parallel plate capacitor epsilon naught A by D ஃபர்ஸ்ட் பிக்சர்ல. அதே மாதிரி the potential difference between the two plates V is equal to electric field E into distance between the plates. அப்போ therefore energy stored in the capacitor. So energy stored in the capacitor is given by U is equal to half C V square. So first picture la energy stored in the capacitor வந்து half C V square. இப்ப C க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்? epsilon naught A by D. Okay. அப்ப U is equal to half into epsilon naught A divided by D into V square இருக்குப்பா. V square இப்ப நம்ம E D whole square போட போறோம் இல்லையா? அப்ப into E square D square. ஏன்னா இது V square இருக்கு இல்லையா, அதனால இது E D the whole squareங்கிறது என்ன? E square D square. இப்போ இந்த D term cancel ஆகுது, இந்த பவர் வந்து 2 cancel ஆகுது. அப்போ இதுல உள்ள ஒரு ரிமைனிங் D இருக்கு இல்லையா, அப்ப therefore U is equal to half into constant epsilon naught into இந்த E square நான் எழுதிடுறேன் into E square into இந்த area of the plate A into distance, இங்க வந்து ஸ்கொயர் கேன்சல் ஆனது போக ஒரு ஃபேக்டர் D இருக்குது, area into distance. அப்போ அந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ரெண்டு parallel பிளேட் இப்படி இருக்கும்போது அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இன்டு டிஸ்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் பிட்வீன் த டூ பிளேட்ஸ் கிடைச்சிரும் நம்மளுக்கு. அப்ப இந்த ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் என்னவா இருக்க முடியும்? வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் தானே, வால்யூம் இல்லையா? அப்போ இது வந்து எனர்ஜி, இது வந்து வால்யூம். இப்போ எனர்ஜி டென்சிட்டியை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கிறோம்? எனர்ஜி டென்சிட்டி இஸ் given by small u. A capital U னு போட்டோம்னா total energy stored in the capacitor. ஆனா small u symbol போட்டோம்னா அதுக்கு என்ன? energy density. அப்ப energy density is equal to the energy divided by volume. புரியுதா? A into D. energy density. சரி, இப்போ நம்ம வந்து first expression வந்து energy density for the first capacitor for area A and the distance between them is D. இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? when the area of the plate
and the distance between the plates each doubled னா a வந்து 2a வா மாறுது, dங்கிறது 2d ஆ இன்கிரீஸ் ஆகுது. இந்த செகண்ட் பிக்சர் இப்ப நீங்க பாருங்க. for the same battery, அதே பேட்டரி தான், பேட்டரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணல இல்லையா, அப்போ வோல்டேஜ் அப்ளைடு சேமா தானே இருக்க முடியும். அப்போ வோல்டேஜ் சேமா இருந்தா சார்ஜ் அப்பியரிங் ஆன் த பிளேட்ஸும் சேமா தானே பார்க்க முடியும். புரியுதா? இப்போ ஒரு சின்ன பிளேட் இருக்குது, ஒரு பெரிய பிளேட் இருக்கு, ஒரு கரண்டி ரைஸ் எடுத்து சின்ன பிளேட்ல வைக்கிறோம், அதே ஒரு கரண்டியை வச்சு பெரிய பிளேட்ல வைக்கிறோம். பிளேட் பெருசாகிறதுனால அதுல இருக்கிற ரைஸ் நிறைய ஆயிருமா? கரண்டியோட சைஸை பொறுத்து தான் இருக்குது இல்லையாப்பா? லைக் தட். அப்போ இங்கேயும் அதே சார்ஜ் தான் இருக்குது, அதே பொட்டன்ஷியல் தான் இருக்குது. புரியுதா? அப்ப இந்த ரேஷியோ Q by V வந்து ரெண்டு கெபாசிட்டர்லயுமே Q by V ரேஷியோ சேமா தானே இருக்க முடியும். அப்ப C equal to Q by V எங்க கெபாசிட்டன்ஸ் மாறுமா? மாறாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன? கெபாசிட்டன்ஸ் சேஞ்ச் ஆகாது. செகண்ட் ஆப்ஷன் என்ன? சார்ஜ். அதே பேட்டரிக்கு அதே சார்ஜ் தான் இருக்க முடியும். அப்ப அதுவும் ஆன்சர் இல்லை. தேர்ட் ஆப்ஷனும் கிடையாது. ஏன்னா வோல்டேஜ் வந்து சேம் வோல்டேஜ் தானே, அது சேஞ்ச் ஆகாது. அப்ப நிச்சயமா இது வந்து பாத்தீங்கன்னா மூணு ஆப்ஷனுமே கிடையாது, தப்பு. அப்படிங்கிற பட்சத்துல நாலாவது ஆப்ஷன் தானே கரெக்டா ஆன்சரா இருக்க முடியும் கம்பல்சரியா. அதை இப்ப நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். எப்படி? எனர்ஜி டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு த இனிஷியல் எனர்ஜி பெர் வால்யூம். அப்போ எனர்ஜி பை வால்யூம் வந்து ஃபர்ஸ்ட் கெபாசிட்டருக்கு வால்யூம் என்ன? ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ். புரியுதா? அப்போ ஃபார் த செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் அது இனிஷியல் எனர்ஜி டிவைடட் பை 2a into 2d தானே. புரியுதா? அப்போ ஃபார் த செகண்ட் கெபாசிட்டர் a is doubled, it becomes 2a, d is also doubled. அப்போ எனர்ஜி டென்சிட்டி நம்ம வந்து u dash எடுத்துக்கிட்டோம்னா this is equal to u divided by 2a into 2d. Understand? அப்படின்னா அது சேஞ்ச் ஆகும், எனர்ஜி டென்சிட்டி மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். therefore option, okay, so energy density changes. So energy density changes. Therefore, which is the correct option is D. So option D is the correct answer. Okay, I hope you have understood well. Fine.